அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. குரோம்பேட்டையிலிருந்து மீனம்பாக்கம் வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் கந்தன். மேலும் விவரம். வணக்கம். தற்போது மீனம்பாக்கத்திலிருந்து குரோம்பேட்டை வரை தற்போது ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் தான் காணப்பட்டு வருகிறது. அந்த காட்சியை தான் பார்க்க முடிகிறது. சென்னையிலிருந்து வரும் அனைத்து வாகனங்களும் மீனம்பாக்கம் கடந்து வரும்போது இந்த பல்லாவரம் மேம்பாலத்திலிருந்து வரும்போது இந்த போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக அந்த குரோம்பேட்டை தான் சிக்னல் சொல்லப்படும் அந்த சிக்னலிலிருந்து அந்த சேனந்தோரியம் வரை கடக்க வேண்டிய சிக்னலை கடப்பதற்கு பல கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வரை அந்த வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக அந்த குரோம்பேட்டை சிக்னலில் குறைவான போக்குவரத்து பொருட்கள் ஈடுபடுவதால் அந்த போக்குவரத்து நெரிசல் காரணம் அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் நேற்று அங்கங்கே மழையானது விட்டு பெய்ததால் சாலையில் மழை நீர் தேங்கி நிற்பதாலும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த குரோம்பேட்டை மேம்பாலம் அருகே சாலை பணிகளும் நடைபெற்று வருவதால் இந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக அமைகிறது. தற்போது இந்த புறநகர் பகுதியில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.